கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தியானத்திற்காக உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இவ்வளவு கடினமான சூழ்நிலை? ஏன் ஆண்டவர் என்னை இவ்வளவு கண்டிப்பா நடத்துறாரு? ஏன் என்னால உலக மனிதர்கள் போல வாழ முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்க கர்த்தருடைய சகோதரி அல்லது சகோதரன். ஏன் சகோதரி சகோதரனா? அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள். இரண்டாவது, அவருடைய மணவாளியே, என் மணவாளியே அப்படின்னா நம்ம அவருடைய மணவாட்டி. நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறார். அதாவது நீங்கள் பரிசுத்தமானவர்கள், தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் ஆண்டவர் உங்களிடத்துல இவ்வளவு கண்டிப்பாக நடந்து கொள்கிறார், நடத்துகிறார். ஏன்னா நீங்க பரிசுத்தமானவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் உங்களுக்குன்னு சிறப்பான சில காரியங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறதுனால இந்த மாதிரி கடினமான பாதைகளில் உங்களை நடத்துகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.